சியான் விக்ரமின் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய வீரதீர சூரன் திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு முன்பான இசை வெளியீட்டு நிகழ்ச்சி சமீபத்தில் நடைபெற்றது. அதில் தன்னுடைய தீராத எனர்ஜியால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து இப்போ டாக் ஆஃப் தி டவுனாக மாறியிருக்காங்க படத்தினுடைய தயாரிப்பாளரான ரியா ஷிபு. ரியா 19 வயதான ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக அறியப்பட்டாலும் இவங்களுடைய HR பிக்சர்ஸ் நிறுவனம் 3 மலையாள திரைப்படங்களை தயாரிச்சிருக்கு. இவங்களுடைய தந்தை ஷிபு தமின்ஸும் ஒரு தயாரிப்பாளர். விஜய் படங்களை கேரளாவில் விநியோகம் செய்தவர். அவரே ஒரு பேட்டியில் தயாரிப்பாளர் ஆகிவிட்டாலும் விஜய் படங்களின் விநியோகஸ்தராகவே இன்றும் அறியப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்லாம சினிமாவிலையும் நடிச்சிருக்காங்க ரியா ஷிபு. கப் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம் மூலமாக நடிகையாக அறிமுகமாகி இருக்காங்க. பாசில் ஜோசப், மேத்யூ தாமஸ் கூட 2 பேர் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அந்த படத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல ஓவியத்தில் தமக்கு மிகுந்த ஆர்வம் இருந்ததாக ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரியா ஷிபு தாம் வரைந்த பல ஓவியங்களை இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இவங்களுக்கு 4.5 லட்சம் ஃபாலோவர்கள் இருக்காங்க. இப்போ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஃபாலோவர்கள் லிஸ்ட் தீ மாதிரி அப்படியே ஏறிட்டு இருக்கு. இவங்களுடைய பல ரீல்ஸ்கள் வைரலானவை. ஒரு வைரல் இன்ஸ்டாகிராமர் ஸ்டார் ஆவது எப்படி என வகுப்பெடுக்கும் அளவுக்கு திறன் இருந்தாலுமே கூட வயது காரணமாக தற்போது சென்னை லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. டிக்டாக், மியூசிக்கலி மற்றும் டப் ஸ்மாஷ் போன்ற ஆப்களில் தொடங்கி இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் சக்சஸ்க்கு காரணம் எடிட்டிங் திறமை தான் அப்படின்னு சொல்றாங்க. திரைப்பட தயாரிப்பு குறித்து பேசிய ரியா ஷிபு, ஒரு திரைப்படத்தில் நடிச்சது திரைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. என் அப்பா கிட்ட கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சகோதரர் ஹிருது ஹருணும் திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது.